ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம், சனி பயிற்சியோட ஜாக்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம், இந்த சனி பயிற்சியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனியை பொறுத்த வரைக்குமே சனியை ஜெயித்தவர்கள் என்று யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சனி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த 9 கிரகங்கள்ல. பட் ஆனால் சனிக்கு சில சாஃப்டான ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னதான பிரபுன்னு பேர். சனி அடியாருக்கு எளியவன்னு பேர், எளியவருக்கு எளியவன், தொண்டனுக்கு தொண்டன்னு பேர். அப்போது எந்தெந்த நாளில் எதை பண்ணால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனியை இம்ப்ரெஸ் பண்ணலாம், சனிகிட்டேருந்து வர பிரச்சனைகள் வந்து தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் பண்ணால் குபேர சம்பத்துகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு சனியை வெல்லும் ரகசியங்கள்லாம் என்னென்ன? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை ஏன் வெல்லணுங்கிற கேள்வி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்தை சனி பகவான் என்ன தருகிறார்? பெரும்புகழை தருகிறார். அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை தருகிறார். எல்லாம் பண்ணுறார். பதவிகளை தருகிறார். இதெல்லாம் பண்ணுறார். இப்போது இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் ஒரு பக்கம் நமக்கு வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணாலும் அது பாதகாதிபதி குருவினுடைய வீடு. மிதுனராசிக்காரர்களுக்கு 7, 10 என்பது குருவினுடைய வீடு, அது பாதகாதிபதி வீடு. ஸோ பாதகாதிபதி வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற இருக்கிறார், 10ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது ஒரு ஆபத்தான விஷயம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது, இவர்களுக்கு ஆபத்தான விஷயம். அப்போ இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, சனி பகவானுடைய குரு யார்? சனி பகவானுடைய குருவினுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இப்போ சனி பகவானுடைய குரு யாருன்னா கால பைரவர். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, மாருதி இருக்காரே, மாருதி யார்? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரோட குரு யார் நிறைய பேருக்கு தெரியாது. ஆஞ்சநேயரோட குரு சூரியன். சூரிய தேவன் வந்து காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது 2 பர்வதத்துக்கு நடுவில் 2 இப்படி நின்றுட்டு கற்றுக்கிட்டாராம். 2 மலைக்கு நடுவில் நின்றுட்டு ஆஞ்சநேயர் கற்றுக்கிட்டாராம். இப்படி வானத்தை பார்த்து கற்றுக்கிட்டாராம். அவர் வேதம் சொல்லிக்கிட்டே இருப்பார், இவர் இப்படி கற்றுக்கிட்டாராம், இப்படி கற்றுக்கிட்டாராம். இந்த மாதிரி பெரிய இவர்களுக்கெல்லாம் ஒரு கதைகள் உண்டு. ஸோ இவருக்கு வந்து கால பைரவரை தன்னோட குருவாக ஏற்றுண்டு யார்? சனீஸ்வர பகவான் கால பைரவர்கிட்டே கற்றுக்கிட்டார். பைரவரை பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஆனால் அவருக்கு இவர் தான் வந்து குரு. ஸோ பைரவருக்கான உபாசனைகள், முக்கியமாக பைரவர் உபாசனைகள் என்ன? நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய தெருவில் இருக்கக்கூடிய டாக்ஸ், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுறது போன்ற விஷயங்கள் எளிமையான பரிகாரம். இன்னும் உயர்நிலை பரிகாரம்னா அடிபட்ட நாய்க்குட்டிகளுக்கு உதவி செய்கிறது உயர்நிலை பரிகாரம். அதுக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பைரவருக்குரிய கால பைரவாஷ்டகம்னு பேர். கால பைரவா, இந்த பைரவாஷ்டகம்னு பேர். தோதனம் ததம் பஜே பஜே பஜேன்னு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருக்குரிய இது வந்து ஸ்லோகம், அதை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி காலாஜ வித்மகே காலாதீதாய தீமகி தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத்துன்னு பேர். அதில் பண்ணலாம். இப்போ நம்ம காசி பக்கம் போனீங்கன்னா இந்த ஃபனரல்ஸ்க்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் பைரவருடைய அப்படியே சாட்சாத் பைரவர். யாராவது காசி யாத்திரை போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் காலபைரவருக்குரிய. காலபைரவருக்கு பொறுத்த வரைக்கும் சனி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் காலபைரவருக்கு ரொம்ப விசேஷம். அன்றைக்கி காலபைரவரை போய் பார்த்து ஒரு புணுகு எடுத்து அவரோட மார்பில் இப்படி தேய்ச்சிட்டு, அந்த மார்பில் தேய்ச்ச புணுகு எடுத்து நீங்கள் உங்கள் உடம்புல தேய்ச்சிக்கணும். புணுகு, அந்த புணுகு வழிபாடு நீங்கள் பண்ணால் காலபைரவர் வந்து ஹி வில் பிகம் வெரி ஹாப்பி. காலபைரவர் ஹாப்பி ஆகிட்டார். சில பேர் சூளை வாங்கி தருவாங்க காலபைரவருக்கு. சூளை வாங்கி தர்றது, காலபைரவருக்கு வந்து அந்த மண்டை ஓடு மாலை, அந்த மாலை அந்த மாதிரி வாங்கி தர்றது. ஸோ பைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்கடுகு, இந்த வெண்கடுகு போட்டு ஹோம திரவியங்களாக கோயிலுக்குள்ள மடப்பள்ளியில் ஹோம திரவியங்கள் வெண்கடுகு வாங்கி தர்றது போன்ற பரிகாரங்களில் அவங்க பண்ணலாம். சனி ஆட்டோமேட்டிக்காக பைரவருடைய பெயர்னால அவர் கண்ட்ரோல் ஆயிடுவார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, காலபைரவருங்கிறது வந்து கடனை தீர்ப்பதற்கான கடவுளாக இருக்கிறார். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பொழிச்சலூர்னு ஒரு இடம் இருக்குது. பொழிச்சலூர் அங்கே குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது. அந்த பொழிச்சலூர் போனீங்கன்னா அங்கே வந்து அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அகத்தீஸ்வரர், அங்கே வந்து காலபைரவ சுவாமிக்குரிய கோயிலே அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பைரவருக்கு ஹோமம் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது அது எல்லாம் ஊளையிடும். அதை அந்த சவுண்டு கொடுக்கும். அந்த டாக் வந்து
உல்ஃப் மாதிரி எல்லாம் ஊளையிடும். அதே மாதிரி அந்த பைரவருக்கு அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், தீபாராதனைலாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த சனீஸ்வரன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சனீஸ்வரனாக கருதப்படுகிறார். அவருக்கு வந்து தனியாக அபிஷேகங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொழிச்சொல்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் காலபைரவரும் வணங்குதல் மிக மிக சிறப்பு. பெரும்பாலும் பைரவர் அப்படின்னாலே நம்ம எதை கருத்தில் கொள்ளலாம்னா கருப்பு ஆடை அல்லது கருநீல ஆடை, அதை வந்து பைரவருக்குரிய தானமாக நம் தரலாம். காய்கறிகள் அதெல்லாம் பைரவருடைய சொரூபம்னு சொல்கிறாங்க. காய்கறிகள் வந்து வாங்கி இப்போ சாதாரண ஆட்களுக்கு இப்போ ரோடோரமாக இருக்காங்க, சாப்பிட வழி இல்லை, அவங்களுக்கெல்லாம் காய்கறிகள் வாங்கி தருவது பைரவருக்குரிய சிறப்பு. எதாக இருந்தாலும் சண்டேஸில் பண்ணுங்க, இன்னும் சிறப்பு. பொதுவாகவே இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார். ரொம்ப பிரமாதமான விஷயங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அப்படின்னா, இத்தனை நாள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார், அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார், அது வேற. இப்போ மீனத்துக்கு வருகிறார். இது குருவினுடைய வீடு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எஸ்பெஷலான ஒரு பயிற்சினா அது எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு பயிற்சி. என்ன காரணம்? இந்த கார்னர் குருவினுடைய வீட்டுக்கு திரும்ப இதே சனி இங்கேயே வர்றதுக்கு ஒரு டப்பாக்கு 2.5 வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 12 2.5 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துடும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதே மீனத்துக்கு திரும்ப வர போகிறார். சார் அவர் வந்த என்ன வராட்டி எனக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே சனி பகவான் செயலற்று போகிறார். அதாவது தன்னுடைய சுப கிரணங்களை அள்ளித்தருகிறார். அதென்ன சுப கிரணம் என்றால் மங்கள சனியாக மாறுகிறார், நல்லதை தருகிறார், நல்லவற்றை தருகிறார். ஏன்னா குருவினுடைய வீடு என்பது கோயில் மாதிரிங்க. அந்த கோயிலுக்குள்ள வந்து சனி பகவான் போகும்பொழுது என்ன ஆகும்னா அமைதியாக இருக்கிறார். சனி பகவானே என்ன ஆயிடுறாரு, கன்வெர்ட் ஆகி குட் பாயா மாறிடுறாரு. அப்போ சனி பகவான் மங்கள சனியாக, நம்ம சொல்லுவோம் பொங்கு சனி மங்கள சனிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி சனி பகவான் எல்லாருக்குமே மங்கள சனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த பீரியட் தான். ஸோ இந்த பீரியட்ல நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு நெருப்பு எரிகின்ற தழல் போல உள்ளம் வேண்டும்னார் பாரதியார். அப்போ ஒரு நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போ இந்த சனிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்னி மாதிரி தான். இதை அணையாம பாதுகாத்துக்கணும். இதை வந்து இந்த நெருப்பை எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். 11ஆம் இடத்து லாப சனி, 10ஆம் இடத்து தொழில் சனி. இந்த சனி வந்து நமக்கு இன்னும் தங்கு தடை இல்லாமல் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய வழிபாடுகள் எல்லாமே 8ஆம் நம்பர்னாலே சனி தான். 8ஆம் தேதி 8ஆம் நிமிஷம் 8 நாளே சனி. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பழுப்பு கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம். யாரெல்லாம் கழிவு மற்றும் இதில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். யாரெல்லாம் இந்த மாதிரியான மார்ச்சுவரி அந்த மாதிரியான ஃபனரல்ஸ் ஹெல்ப் பண்ணுற அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒற்றை கை ஏந்தியவர்கள் எல்லாம் சனியினுடைய அம்சம். பசித்த வயிறு சனியினுடைய அம்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை அத்தனையும் சனி. ஸோ இதற்கெல்லாம் உதவி செய்தாலே, ஒரு பழமொழி சொல்வார்கள் நண்பர்களே, when you worship to the God you can go nearer to the God, but when you worship to the people God will nearer to you. அப்போது சனி பகவானை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும், ரைட். அதை தாண்டி என்ன செய்யணும், ஆஞ்சநேயர் டாலர் எப்பயுமே கையில் கட்டிக்குவோங்க. எப்பயுமே ஒரு நெத்தியில் சின்னம் இல்லாமல் இருந்தால் சனிக்கு பிடிக்காது. நெத்தியில் எப்பயுமே ஒரு சின்னம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சனி பகவானை பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது. தப்பே கூட தான் நீங்கள் பண்ணுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை மனசாட்சியோட நீங்கள் வந்து இதாக சொல்கிறேன், பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு கூட தான் பண்ணுங்கள், பட் ஆனால் அது தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்குவாங்க. பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் பக்திமானாகவும் நேர்மையுடனும் ஹியூமனிட்டியோடு இருந்தாலுமே சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள, சனியை பொறுத்த வரைக்கும் சனியை கண்ட்ரோல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு சிஸ்டம்ஸ் தான் நம்ம சொன்னோம், எப்படிலாம் அவர் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான்.
பெரும்பாலும் 8ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனிகிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கருநீலம், கருப்பு போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.